வணக்கம் அன்பர்களே. இன்று வாழ்வு அன்பு மகிழ்ச்சி என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருப்பது சிரிக்கும் புத்தா. ஆன்மீகத்தின் அடிப்படை சாரும் சிரிப்பு. இறுக்கம் ஒருபோதும் ஆன்மீகம் அல்ல, ஆன்மீகமாக இருக்க முடியாது. இறுக்கம் என்பது அகம்பாவம். அந்த நோயின் ஒரு பகுதி சிரிப்பு அகம்பாவம் மற்றது. ஆம், ஒரு ஆன்மீகவாதி சிரிப்பதற்கும் நீ சிரிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அந்த வித்தியாசம் என்னவென்றால், நீ அடுத்தவரை பார்த்து சிரிக்கிறாய், ஆன்மீகவாதி தன்னை பார்த்தே சிரிக்கிறான். அல்லது மனித இருப்பின் முழு மடத்தனத்தையும் பார்த்து சிரிக்கிறான். வாழ்வை கொண்டாடுவதை தவிர வேறு எந்த விதமாகவும் ஆன்மீகம் இருக்க முடியாது. மேலும் இறுக்கமான மனிதன் ஊனமுற்றவனாகி விடுகிறான். அவன் தடைகளை உருவாக்குகிறான். அவனால் பாட முடியாது, ஆட முடியாது. அவனால் கொண்டாட முடியாது. கொண்டாட்டம் என்ற கோணமே அவனது வாழ்விலிருந்து மறைந்து போய்விடும். அவன் பாலைவனத்தை போல் ஆகிறான். மேலும் நீ பாலைவனமானால் நீ ஆன்மீகமாக இருப்பதாக நினைத்து கொண்டு நடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ அப்படி அல்ல. நீ ஒரு குறிப்பிட்ட பிரிவை சேர்ந்தவனாக இருக்கக்கூடும், ஆனால் ஆன்மீக உணர்வுள்ளவனாக முடியாது. நீ ஒரு கிறிஸ்துவனாக, இந்துவாக, புத்த மதவனாக, சமணனாக, முகமதியனாக ஆகலாம். ஆனால் நீ ஆன்மீக உணர்வுள்ளவனாக முடியாது. நீ ஏதோ ஒன்றை நம்புகிறாய், ஆனால் உனக்கு எதுவும் தெரியாது. நீ கொள்கைகளை நம்புகிறாய். கொள்கைகளால் நிரப்பப்படும் மனிதன் இறுக்கமானவனாகிறான். ஒரு பாரமற்ற மனிதன், தன் இருப்பில் எந்த விதமான கொள்கைகளும் இன்றி பாரமில்லாமல் இருக்கும் மனிதன் சிரிக்கத் துவங்குகிறான். இந்த பிரபஞ்சத்தின் முழு விளையாட்டும் மிக அழகானது. அதனால் சிரிப்பு மட்டுமே அதன் பிரதிபலிப்பாக இருக்க முடியும். சிரிப்பு மட்டுமே ஒரே பிரார்த்தனையான நன்றியுணர்வாக இருக்க முடியும். ஜப்பானில் ஒரு சிறந்த ஞானி ஹோடாய் என்பவருக்கு சிரிக்கும் புத்தர் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஜப்பானில் உள்ள எல்லோராலும் மிக விரும்பப்பட்ட ஒரு ஞானி ஆவார். ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவர் ஞானமடைந்தவுடன் சிரிக்க ஆரம்பித்தார். யாராவது அவரிடம் வந்து ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டால் மேலும் அதிகமாக சிரிக்க ஆரம்பித்து விடுவார். அவர் சிரித்துக்கொண்டே ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு என்று சென்று கொண்டிருந்தார். கூட்டம் சேரும், அவர் சிரிப்பார். மெதுமெதுவாக அவரது சிரிப்பு தொற்றிக்கொள்ளக்கூடியது. கூட்டத்தில் யாராவது சிரிக்க ஆரம்பிப்பார்கள். பிறகு மற்றொருவர், பிறகு அந்த முழு கூட்டமும் சிரிக்க ஆரம்பிக்கும். சிரிக்கும். ஏனெனில் ஏன் அவர்கள் சிரிக்கிறார்கள்? ஒவ்வொருவருக்கும் தெரியும், இது மடத்தனம், இவன் வித்தியாசமானவன். ஆனால் நாம் ஏன் சிரிக்கிறோம்? ஆனால் ஒவ்வொருவரும் சிரித்தனர். அதோடு ஒவ்வொருவரும் சிறிதே கவலைப்பட்டனர். மக்கள் என்ன நினைப்பார்கள்? சிரிக்க காரணமே கிடையாதே. ஆனால் மக்கள் ஓடாயாக காத்திருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் அவ்வளவு தீவிரத்தோடு அவ்வளவு முழுமையோடும் சிரித்ததே கிடையாது. அந்த சிரிப்பிற்கு பிறகு ஒவ்வொரு புலனும் மிக தெளிவாகியது. அவர்களது கண்கள் தெளிவாக பார்த்தன. அவர்களது முழு இருப்பும் ஏதோ மிகப்பெரிய சுமை இறங்கியது போல லேசானது. மக்கள் ஓடாயே திரும்பி வாருங்கள் என்று கேட்டனர். அவரோர் கிராமத்திலிருந்து மற்றொன்று சிரித்து கொண்டே போய்கொண்டிருந்தார். அவரது வாழ்க்கை முழுவதும், அவர் ஞானமடைந்த பின்பும் கிட்டத்தட்ட 45 வருடம் அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான். அது சிரித்ததுதான். அதுதான் அவரது செய்தி, அவனது உண்மை, அவனது மறைநூல். ஜப்பானில் ஹோடாயின் அளவு யாரும் மரியாதையுடன் நினைக்கப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வீட்டிலும் ஹோடாயின் உருவச்சிலையை நீ பார்க்கலாம். அவர் சிரிப்பதை தவிர வேறு எதையும் செய்ததில்லை. ஆனால் சிரிப்பு கேட்கும் எல்லோருக்குள்ளும் தங்கி அவரது இருப்பை தூண்டி ஒரு ஒத்திசைவாக உருவாக்கப்படியான ஓர் ஆழத்திலிருந்து வெளியாகிறது. ஓடாய் தனித்தன்மையானவர். இந்த முழு உலகத்திலும் வேறு எந்த மனிதனும் எந்த காரணமும் இன்றி இந்த அளவு அதிகமான மக்களை சிரிக்க வைத்ததில்லை. இருப்பினும் ஒவ்வொருவரும் அந்த சிரிப்பினால் பலப்பட்டனர். மேலும் ஒவ்வொருவரும் அந்த சிரிப்பினால் தூய்மைப்படுத்தப்பட்டனர். முன்னே போது உணர்ந்திராத அளவு நன்றாக உணர்ந்தனர். அறிந்திராத ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று மக்களின் இதயங்களில் மணியோசையாய் எழுப்பியது. இந்த ஓடாய் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஓடாயை போன்ற மனிதன் அரிததாகவே இந்த உலகத்தில் பிறக்கிறார். இது துரதிர்ஷ்டவசமானது. அதிக அளவு மக்கள் ஓடாயைப் போல இருக்க வேண்டும். அதிக அளவு கோயில்கள் சிரிப்பினால் நடத்தினால், பாடலினால் நிரப்பப்பட வேண்டும். இறுக்கத்தை இழப்பதால் எதையும் நாம் இழப்பதில்லை.
உண்மையில் எல்லோரும் மேலும் முழுமையாகவும் ஆரோக்கியத்துடனும் இருப்போம். ஆனால் சிரிப்பை இழந்துவிட்டால் எல்லாவற்றையும் இழந்து விடுவோம். திடீரென நீ உன் இருப்பின் கொண்டாட்டத்தை இழந்து விடுவாய். நீ நிறங்களின்றி உச்சமிழந்து ஒரு வகையில் இறந்தவனைப் போல் ஆகிவிடுவாய். பின் உன்னுடைய சக்தி ஒருபோதும் பொங்கி பெருகாது. ஆனால் ஓடே புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அவரை புரிந்துகொள். நீ அந்த உற்சாகமான கொண்டாட்ட பரிமாணத்தால் இருக்க வேண்டும். நீ உன்னுடைய கோட்பாடுகள், எண்ணம், அபிப்பிராயம், கருத்தியல், தெய்வீகம், தத்துவ ஞானம் இவற்றை சுமந்து கொண்டிருந்தால் ஹோடாய் யார், அவரது முக்கியத்துவம் என்ன என்பதை உன்னால் பார்க்க முடியாது. ஏனெனில் அவர் உன்னை பார்த்து சிரிப்பார். ஒரு மனிதன் இந்த அளவு முட்டாள்தனமாகவும் மடத்தனமாக இருக்கக்கூடும் என்று அவரால் நம்ப முடியாது. அதனால் அவர் சிரிப்பார். ஏனெனில் இது ஒரு மனிதன் சமைப்பதை மறந்து சமைப்பால் புக்தியினால் வாழ முயற்சிப்பதைப் போல இருக்கிறது. அவன் உணவை பற்றிய புத்தகங்களை படித்து கொண்டும் எப்படி உணவை தயார் செய்வது, உணவை தயார் செய்யும்போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது, இந்த முறை அந்த முறை என்று விவாதித்து கொண்டே இருக்கிறான். மேலும் அவன் எப்பொழுதும் பசியோடு இருக்கிறான், செத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒருவர் புத்தகங்கள் மூலம் உயிர் வாழ முடியாது என்பதை சுத்தமாக மறந்து போய்விட்டான். இதே போலத்தான் நடக்கிறது. ஆன்மீகம் வாழ்வதற்காக என்பதை மக்கள் முற்றிலும் மறந்து போய்விட்டனர். அது உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. அது உன் இரத்த ஓட்டத்தில் கலந்து உன் எலும்பாக, உன் தசையாக மாற வேண்டிய ஒன்று. நீ அதை பற்றி வெறுமனே சிந்தித்து மட்டும் கூடாது. சிந்திப்பது என்பது உன் இருப்பின் வெளிவட்டத்தில் நிகழும் ஒன்று. நீ ஆன்மீகத்தை உறிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் எப்பொழுதெல்லாம் உண்மை பிறக்கிறதோ, ஒரு ஒளிக்கீற்று உதயமாகிறதோ, அப்போதெல்லாம் உடனேயே இந்த பண்டிதர்கள், புத்திமான்கள், பேராசிரியர்கள், தத்துவவாதிகள், கொள்கைவாதிகள் ஒன்று சேர்ந்து கொள்கின்றனர். அவர்கள் அந்த உண்மையின் மீது தாவி ஏறி அதை நசுக்கி விடுகின்றனர். அவர்கள் அதை இறந்து போன கொள்கை கோட்பாடுகளில் வடித்து விடுகின்றனர். அப்போது அதில் உயிர்ப்போடு இருப்பது பின் வெறும் சாகித விஷயங்களாக மாறிவிடுகிறது. உண்மையான ரோஜா மறைந்து விடுகிறது. ஒரு முறை நான் ஒரு கிறிஸ்துவ நண்பனின் வீட்டில் தங்கியிருந்தேன். அப்பொழுது நான் அவனுடைய பைபிளை எடுத்து பார்த்தேன். அதில் ஒரு ரோஜா இருந்தது. அவன் அந்த ரோஜாவை பைபிளின் பக்கங்களுக்கிடையில் வைத்திருந்தான். பல வருட பைபிளில் பக்கங்களுக்கிடையில் சிக்கி உலர்ந்து இறந்து போன ரோஜா. நான் சிரிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய குளியலறையிலிருந்து ஓடி வந்தான். அவன் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று நடந்ததை என்று கேட்டான். நான், இந்த ரோஜாவிற்கு என்ன நடந்ததோ அதுவேதான் உண்மைக்கும் நிகழ்ந்துள்ளது. உன் பைபிளின் பக்கங்களுக்கிடையில் சிக்கி இந்த ரோஜா இறந்து விட்டது என்றோ ஒரு நாள். உயிரோடு இருந்ததின் ஞாபகம் சின்னம்தான் இது. ஒரு நினைவூட்டல் மட்டுமே. எல்லா மனமும் போய்விட்டது. எல்லா உயிர்ப்பும் போய்விட்டது. இது ஒரு காகித மலரைப் போல, பிளாஸ்டிக் மலரைப் போலவே இறந்து போன ஒன்றுதான். இதற்கு ஒரு வரலாறு உண்டு. இதற்கு ஒரு இறந்த காலம் உண்டு. ஆனால் எதிர்காலம் இல்லை. அதற்கான சக்தி கூறு இல்லை. இதேதான் உண்மைக்கும் நிகழ்ந்துள்ளது. மறைநூலின் பக்கங்களில் சிக்கி அதுவும் இறந்து விட்டதே என்றேன். உண்மை உணரப்படும் போது அது உச்சரிக்க இயலாது. அது மௌனமானது. அது மிக ஆழமானது. அதை வார்த்தைகள் மூலம் வெளிப்படுத்த இயலாது. பிறகு விரைவிலோ தாமதமாகவோ அதை வார்த்தைகளிட்டு முறைப்படுத்தும் மக்கள் வருகின்றனர். அவர்களது முறைப்படுத்தலிலேயே அது கொல்லப்பட்டு விடுகிறது. ஹோடாய் ஒரு சாதாரணமான ஆன்மீக மனிதனை விட முற்றிலும் வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்ந்தார். அவரது வாழ்வு முழுவும் தொடர்ந்து சிரிப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. சில நேரங்களில் அவரது தூக்கத்தில் கூட அவர் சிரிக்க ஆரம்பித்து விடுவார் என்று ஓடாயை பற்றி சொல்லப்பட்டதுண்டு. அவருக்கு மிக பெரிய தொந்தி இருந்தது. அந்த தொந்தி குலுங்கும். மக்கள் அவரிடம் ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள், அதுவும் தூக்கத்தில் கூட என்று கேட்பதுண்டு. எதுவாயினும் எல்லாம் சிரிப்பதற்கு அவருக்கு உதவி செய்ய வண்ணம் சிரிப்பே அவரது இயல்பாகி போனது. பிறகு இந்த வாழ்க்கை முழுவதுமே தூக்கமானாலும் விழிப்பானாலும் அது ஒரு நகைச்சுவையாகிவிட்டது. நீ உன் வாழ்க்கையை ஒரு சோகமாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய். நீ உன் வாழ்வை ஒரு சோக குழப்பமாக செய்து கொண்டிருக்கிறாய். நீ சிரிக்கும் போது கூட நீ சிரிப்பதில்லை. நீ சிரிக்க முயலும் போது கூட அந்த சிரிப்பு திணிக்கப்பட்டதாக சமாளிக்கப்பட்டதாக இருக்கிறது. அது இதயத்திலிருந்து வரவில்லை, உன் வயிற்றிலிருந்து வரவில்லை. அது உன் மையத்திலிருந்து வந்தது ஒன்றல்ல. அது வெளிவட்டத்தில் வண்ணம் தீட்டப்பட்ட ஏதோ ஒன்று. சிரிப்போடு எந்த வகையிலும் சம்பந்தப்படாத காரணங்களுக்காக நீ சிரிக்கிறாய். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறிய அலுவலகத்தில் அதன் முதலாளி பலமுறை ஏற்கனவே சொல்லி அலுத்துப்போன மாறாத நகைச்சுவையே சொல்லி வந்தார். ஒவ்வொருவரும் சிரித்தனர். சிரித்தே ஆக வேண்டும். எல்லோருக்கும் சலித்து போய்விட்டது.
ஆனால் முதலாளியாயிற்றே. மேலும் முதலாளி ஒரு நகைச்சுவையை சொல்லும்போது நீ சிரித்தே ஆக வேண்டும். அது கடமையின் ஒரு பகுதி. ஒரு பெண் ஊழியை மட்டும் சிரிக்காமல் இறுக்கமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார். முதலாளி, உனக்கு என்னவாயிற்று? நீ ஏன் சிரிக்கவில்லை என்று கேட்டார். அவள், நான் இந்த மாதம் வேலையை விட்டு போகிறேன் என்றாள். இப்பொழுது அங்கு சிரிக்க வேண்டிய தேவையில்லை. மக்கள் காரணங்களை கொண்டிருக்கிறார்கள். சிரிப்பு கூட தொழில் ரீதியாகிவிட்டது. சிரிப்பு கூட பொருளாதாரத்தை சேர்ந்ததாக, அரசியலை சேர்ந்ததாகிவிட்டது. சிரிப்பு கூட சிரிப்பு போல இல்லை. அதன் தூய்மையை இழந்துவிட்டது. ஒரு குழந்தையைப் போல ஒரு எளிமையான தூய்மையாக உன்னால் சிரிக்க முடியாது. தூய்மையான முறையில் உன்னால் சிரிக்க முடியாவிட்டால் உன்னுடைய வெகுளித்தனத்தை, நிர்மலமான தன்மையை, பரிசத்ததி நீ இழந்து விட்டாய் என்று பொருள். ஒரு சிறு குழந்தையை கவனி. அதனுடைய சிரிப்பை கவனி. மிகவும் ஆழமானது. அதன் மையத்திலிருந்து வருகிறது. ஒரு குழந்தை பிறக்கும்போது அது கற்றுக்கொள்ள முதல் சமுதாய செயல் புன்னகைதான். கற்றுக்கொள்வது என்று தவறாக இருக்கலாம், ஏனில் அது அதை கொண்டு வருகிறது. முதல் சமுதாய செயல் புன்னகைப்பதுதான். அது சமுதாயத்தின் ஒரு பாகமாகிறது. மிகவும் இயற்கையானதாக, இயல்பானதாக அது புன்னகை தோன்றுகிறது. மற்ற விஷயங்கள் பிறகு வருகின்றன. அது புன்னகைக்கும் போது அதுதான் அந்த குழந்தை இந்த உலகில் தன் இருப்பை வெளிப்படுத்தும் ஒளிக்கீற்று. தன் குழந்தை புன்னகை செய்வதை பார்க்கும் தாய் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறாள். ஏனெனில் அந்த புன்னகை ஆரோக்கியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் காட்டுகிறது. அந்த புன்னகை அந்த குழந்தையை முட்டாள் அல்ல, மனவளர்ச்சி குன்றியதல்ல என்பதை காட்டுகிறது. அந்த புன்னகை அந்த குழந்தை வாழப்போகிறது, மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது என்பதை காட்டுகிறது. தாய் மிகவும் உற்சாகமடைகிறாள். புன்னகைதான் முதல் சமுதாய செயல். அது அடிப்படை சமுதாய செயலாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒருவர் தனது வாழ்க்கை முழுவதும் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னால் சிரிக்க முடிந்தால் நீ அவற்றை ஏற்றுக்கொள். தகுதி உள்ளவனாகி விடுவாய். நீ அதை எதிர்கொள்ளுதல் உனக்கு ஒரு முதிர்ச்சியை தரும். நான் அழ வேண்டாம் என்று சொல்லவில்லை. மாறாக நீ சிரிக்க முடியாவிட்டால் உன்னால் அழ முடியாது. அவைகள் ஒன்றாகவே இருக்கும். உண்மையாகவும் ஆணித்தரமாகவும் வாழும் வாழ்க்கை விதியின் பாகங்கள் அவை. கண்ணீர் உலர்ந்து போன லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களது விழிகள் பளபளப்பையும் ஆழத்தையும் இழந்துவிட்டது. அவர்களது வழிகளில் நீர் இல்லை. ஏனெனில் அவர்களால் அழ முடியாது, அவர்களால் கதற முடியாது. கண்ணீர் இயல்பாக பெருகாது. சிரிப்பு முடக்கப்பட்டால் கண்ணீர் இயல்பாக பெருகாது. சிரிப்பு முடக்கப்பட்டால் கண்ணீரும் முடக்கப்படும். நன்றாக சிரிக்கும் மனிதனால் மட்டுமே நன்றாக அழவும் முடியும். மேலும் உன்னால் நன்றாக சிரித்து நன்றாக அழ முடிந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய். இறந்து போனவனால் அழவும் முடியாது, சிரிக்கவும் முடியாது. இறந்து போன மனிதன் இறுக்கமாக இருக்கலாம். கவனி, போய் ஒரு மண்டையோட்டை பார். ஒரு இறந்து போனவனால் உன்னை விட அதிக திறமையான விதத்தில் இறுக்கமாக இருக்க முடியும். உயிர்ப்போடு உள்ள ஒரு மனிதனால் மட்டுமே சிரித்து அழுது கதற முடியும். உன் உள் இருப்பின் நிலைகள் இவை சூழ்நிலைகள் பலப்படுத்துபவை. ஆனால் மெதுவாக எல்லோரும் மறந்து விடுகின்றனர். முதலில் இயல்பாக இருப்பது பின் செயற்கைத்தனமாக மாறிவிடுகிறது. உனக்கு சிரிப்பூட்டும், உனக்கு சிரிப்பை உண்டாக்க யாராலும் உனக்கு தேவைப்படுகின்றன. பிறகு மட்டுமே உன்னால் சிரிக்க முடிகிறது. அதனாலேயே இந்த உலகத்தில் நகைச்சுவை துணுக்குகள், ஜோக்குகள் அதிகம் இருக்கின்றன. இந்த உலகத்திலேயே யூதர்களிடம்தான் மிகச்சிறந்த ஜோக்குகள் உள்ளது என்பதை நீ கவனிக்காமல் இருந்திருக்கலாம். காரணம் என்னவென்றால், மற்ற எல்லா இன மக்களை விடவும் அவர்களே தான் அதிகமான துயரத்தில் வாழ்ந்தனர். அவர்கள் ஜோக்குகளை உருவாக்கியே தீர வேண்டும். இல்லாவிடில் அவர்கள் வெகு காலத்திற்கு முன்பே முடிந்து போயிருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் அதிக அளவு துயரத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ள கடந்த பல நூற்றாண்டுகளாக மிகவும் சித்திரவதைப்பட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் நசுக்கப்பட்டனர், கொல்லப்பட்டனர். அவர்கள் ஒரு பரிகாச உணர்வை உருவாக்கி கொண்டனர். அதுதான் அவர்களை காப்பாற்றியது. அதனால் அவர்களிடம் மிகவும் அழகான, கோமாளித்தனமான, ஆழமான பல ஜோக்குகள் உள்ளன. நான் உனக்கு சுட்டி காட்ட விரும்புவது இதுதான். நம்மை சிரிக்க தூண்ட ஏதுவாத காரணம் இருந்தால்தான் நாம் சிரிக்கிறோம். ஒரு ஜோக் சொல்லப்படுகிறது, நீ சிரிக்கிறாய். ஏனெனில் ஒரு ஜோக் உன்னிடம் ஒரு விதமான கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. கதை ஒருவித போய்க் கொண்டிருக்கிறது. திடீரென அதில் ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. அந்த திருப்பம் திடீரென குபீரென நீ கற்பனை செய்து பார்க்கும்பொழுது வருகிறது. எதிர்பார்ப்பு அதிகரித்து கொண்டே போகிறது. நீ முடிவுக்காக காத்திருக்கிறாய். அப்போது திடீரென நீ எதிர்பார்த்தாயோ அது இல்லாமல் முற்றிலும் வேறு விதமாக மிக மடத்தனமான, அபத்தமான ஏதோ நடக்கிறது. அது எப்போதும் உனது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாது. இதுதான் உன் ஜோக்கு இயங்கும் விதம். ஜோக் என்பது
தற்கார்த்தியாக இருக்காது. ஜோக் தற்கார்த்தியாக இருந்தால் அது அதன் நகைச்சுவை உணர்வை சிரிக்க வைக்கும். அயல்பை இழந்துவிடும். ஏனெனில் அதை நீ கணிக்க முடியும். அந்த ஜோக் சொல்லப்படும் போதே நீ அந்த முடிவை அடைந்திருப்பாய். ஏனெனில் அது தர்க்க ரீதியானது. அது வெறும் கணித முறையில் இருக்கும். ஆனால் அப்பொழுது அதனிடம் எந்த விதமான சிரிப்புக்கும் இடம் இருக்காது. ஒரு ஜோக் ஒரு திடீர் திருப்பத்தை அடையும் போது நீ கற்பனை செய்வது, அதை கணக்கிடுவது இயலாது. அளவு மிக திடீரென திருப்பம் அடைகிறது. அது ஒரு தாண்டுதலையும் ஒரு குவாண்டம் தாண்டுதலை எடுக்கிறது. அதனால்தான் அது அதிக அளவு சிரிப்பை ஏற்படுத்துகிறது. இது உனக்கு கிளுகிளுப்பூட்டும் ஒரு மென்மையான மனோ வழி. நான் ஜோக்குகள் சொல்லியே தீர வேண்டும். ஏனெனில் நீங்கள் எல்லோரும் ஆன்மீகவாதிகள் என்று நான் பயப்படுகிறேன். நீங்கள் இறுக்கமாக இருக்க முயல்வீர்கள். நான் உங்களுக்கு சிரிப்பூட்ட வேண்டும். அப்போது சில சமயங்களில் நீங்கள் உங்களது மதத்தன்மையை, தத்துவங்கள், வியாக்கியானங்கள், செயல்முறை ஆகியவற்றை மறந்து பூமியில் வந்து விழுகிறீர்கள். நான் உங்களை திரும்ப பூமிக்கு இழுத்தாக வேண்டும். இல்லாவிடில் நீங்கள் மேலும் மேலும் இறுக்கமாக மாற முயற்சிப்பீர்கள். இறுக்கம் என்பது ஒரு புற்றுநோய் வளர்ச்சி. நீ ஓடோயிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம். சிரிப்பு வலிமையை கொண்டு வரும். இப்பொழுது மருத்துவ விஞ்ஞானத்தில் இயற்கை மனிதனுக்கு அளித்திருக்கும் மருந்துகளில் சிரிப்பு மிக ஆழமாக சொல்லக்கூடிய ஒன்று என்று கூறுகிறார்கள். நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது சிரித்தால் நீ விரைவிலேயே உனது ஆரோக்கியத்தை திரும்ப பெற்று விடுவாய். உன்னால் சிரிக்க முடியவில்லை எனில் நீ ஆரோக்கியமாக இருந்தால் கூட விரைவிலேயே தாமதமாகவே உனது ஆரோக்கியத்தை நீ இழந்து நோய்வாய்ப்பட்டு விடுவாய். உன்னுடைய உள் மையத்திலிருந்து சிறிது சக்தியை வெளிவட்டத்திற்கு கொண்டு வருகிறது சிரிப்பு. சக்தி பெருக ஆரம்பிக்கிறது. சிரிப்பு அதனை ஒரு நிழலை போல தொடர்கிறது. நீ இதை கவனித்திருக்கிறாயா? நீ உண்மையாகவே சிரிக்கும் பொழுது அந்த சில கணங்கள் நீ ஒரு ஆழமான தியான நிலையில் இருப்பாய். சிந்திப்பது நின்றுவிடும். சிரிப்பதும் சிந்திப்பதும் சேர்ந்து செய்ய முடியாது. அவை முற்றிலும் வேறுபட்டவை. நீ சிரிக்கலாம் அல்லது சிந்திக்கலாம். நீ உண்மையாக சிரித்தால் நினைப்பு நின்றுவிடும். நீ சிந்தித்து கொண்டிருந்தால் அதன் சிரிப்பே வெறுமனே சும்மா உதட்டளவு புன்னகை. அது ஒரு மூடமான சிரிப்பு. நீ உண்மையாகவே சிரிக்கும்போது திடீரென மனம் மறைந்து விடுகிறது. முழு செயல்முறையே எப்படி மனமற்ற நிலையை பெறுவது என்பதுதான். சிரிப்பு அதை அடைவதற்கு மிக அழகிய கதவுகளில் ஒன்று. நான் அறிந்த வரையில் நடனமும் சிரிப்பும் மிகச்சிறந்தது, மிக இயல்பான, மிக சுலபமாக சென்றடக்கூடிய வழிகள். நீ உண்மையாக நடனமாடினால் நினைப்பு நின்றுவிடும். நீ ஆடிக்கொண்டே இருந்தால், நீ சுழன்று கொண்டே இருந்தால் நீ ஒரு சுழலாகி விடுவாய். எல்லா எல்லைகளும் எல்லா பிரிவுகளும் போய்விடும். உன்னுடைய உடல் எங்கே முடிகிறது, பிரபஞ்சம் எங்கே ஆரம்பமாகிறது என்று கூட உனக்கு தெரியாது. நீ பிரபஞ்சனத்துள் ஐக்கியமாகி விடுவாய். பிரபஞ்சம் உன்னுள் ஐக்கியமாகிவிடும். அங்கு எல்லை கடந்தது நிகழ்ந்துவிடும். மேலும் உண்மையாக நீ நடனமாடினால் ஏதோ ஒன்று இல்லாமல் நடனம் நடைபெற நீ அனுமதிப்பாய். அது உன்னை எடுத்துக்கொள்ள அனுமதித்தால், நடனம் உன்னை ஆக்கிரமித்து கொண்டு விட்டால் சிந்திப்பது நின்றுவிடும். இதே போன்று சிரிப்பிலும் நிகழ்கிறது. சிரிப்பு உன்னை ஆக்கிரமித்து கொண்டு விட்டால் சிந்திப்பது நின்றுவிடுகிறது. மனமற்ற நிலையின் ஒரு சில கணங்களே நீ அறிந்தால் அந்த தரிசனங்கள் மேலும் பல பரிசுகள் வரப்போகின்றன என்பதை உனக்கு உறுதியாக்கி மனமற்ற நிலைக்கு, அந்த இயல்புக்கு, அந்த வகையாக நீ மேலும் மேலும் மாறுவாய். சிந்திப்பதை மேலும் மேலும் விட்டுவிட வேண்டி வரும். சிந்தனையற்ற நிலைக்கு சிரிப்பு ஒரு அழகான முன்னோட்டம். ஓடாய் தான் ஒரு ஜென் குரு என்று அழைக்கப்பட வேண்டுமென்றோ, சீடர்கள் தன்னை சுற்றி இருக்க வேண்டுமென்றோ ஆசைப்பட்டதில்லை என்று கூறப்படுகிறது. பதிலாக அவர் தன்னுடைய முதுகில் ஒரு பெரிய பை நிறைய இனிப்புகளும் மிட்டாய்களும் பழங்களும் ஆகியவற்றை சுமந்து கொண்டு வீதியில் நடந்தார். அவரை சுற்றி சுற்றி விளையாடிய குழந்தைகளுக்கு கொடுத்தார். இப்பொழுது இந்த குழந்தைகள் என்பது சில சமயங்களில் உண்மையான குழந்தைகள், சில சமயங்களில் இந்த குழந்தைகள் இளைஞர்கள், சில சமயங்களில் இந்த குழந்தைகள் வயதானவர்கள். அதனால் குழந்தைகள் என்ற வார்த்தை இங்கு பலவாறாக பயன்படுகிறது. வயதான மக்கள் கூட ஓடாய்க்கு குழந்தைகளாகத்தான். உண்மையில் ஓடாயுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள நீ ஒரு வெகுளித்தனமாக குழந்தையாக வேண்டும். அவர் பொம்மைகள், இனிப்புகள், மிட்டாய்கள் போன்ற சில பொருட்களை விநியோகிப்பார்கள். இந்த வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியத்துவம் தராதே. அது பொம்மையை தவிர வேறொன்றுமில்லை. இந்த வாழ்க்கைக்கு அதிக கவனம் தராதே. அது இனிப்பை தவிர வேறொன்றும் இல்லை. சுவை, ஆனால் அதனுடன் ஐக்கியப்படுத்தி கொள்ளாதே. அதில் எந்த விதமான வளர்ச்சிக்கான ஊக்கமும் இல்லை.
அதில் எந்தவித உண்மையும் இல்லை. அதன் மூலம் நீ வாழ முடியாது என்பது போன்ற செய்திகளை அவர் மறைமுகமாக கூறுகிறார். நீ ஜீசஸ் கூற்றை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு மனிதன் வெறும் ரொட்டியினால் மட்டுமே உயிர் வாழ முடியாது. ஒரு மனிதன் வெறும் இனிப்புகளால் வாழ முடியுமா? ரொட்டியில் ஏதோ சிறு வளம் சேர்ப்பதாவது இருக்கிறது, இனிப்பில் எதுவும் இல்லை. சுவை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் தொடர்ந்து சாப்பிட்டால் தீங்குதான் ஏற்படக்கூடும். குழந்தைகளும் மற்ற வயதானவர்களும் அவர்கள் எல்லோரையும் குழந்தைகளாகத்தான் பாவித்தார். எல்லோருக்கும் குறிப்பால் தெரிவிக்கும் விதமாக பொம்மைகள் தந்தார். இந்த உலகம் வெறும் பொம்மைதான் என்று கூற இதைவிட நல்ல வழி கண்டுபிடிக்க முடியாது. நீ வாழ்வு என்று நினைத்து கொண்டிருப்பது உண்மையல்ல, அது வெறும் மாயை, ஒரு கனவு, நேர்த்தியது. அதை பற்றி கொண்டிருக்கிறதே. நீ ஒரு தியானம் செய்பவனாக இருந்தால் நீ கொடு, நீ பகிர்ந்து கொள், நீ சேர்த்து வைத்து கொள்ளாதே. நீ கருமித்தனத்தை தானமாக பிடித்து வைத்து கொள்ளாதே. நீ எப்படி இந்த உலகத்தை பிடித்து வைத்து கொள்ள முடியும்? நீ முன்பு இங்கு இல்லை, உலகம் இங்கு இருந்தது. நீ ஒரு நாள் இங்கு இருக்கப் போவதில்லை. நீ உலகம் இங்கே இருக்கப் போகிறது. நீ எப்படி பிடித்து கொள்ள முடியும்? நான் தான் இதன் சொந்தக்காரன் என்று எப்படி நீ சொந்தம் கொண்டாட முடியும்? நீ எப்படி எதையாவது சொந்தமாக்கி கொள்ள முடியும்? நீ தியானம் செய்தால் உனது முழு வாழ்வும் ஒரு பகிர்தலாக மாறிவிடும். உன்னால் கொடுக்க முடிந்த எல்லாவற்றையும் நீ தருவாய். உனது அன்பு, உனது புரிந்து கொள்ளுதல், உனது கருணை, உன்னால் கொடுக்க முடிந்த எல்லாவற்றையும் நீ கொடுப்பாய். உனது சக்தி, உடல், மனம், ஆன்மா எதுவாயினும் மேலும் அதை நீ அனுபவித்து செய்வாய். பகிர்ந்து கொள்வதை விட சிறந்த சந்தோஷம் வேறு எதுவும் கிடையாது. நீ யாருக்காவது ஏதாவது கொடுத்திருக்கிறாயா? அதனால்தான் மக்கள் பரிசு கொடுப்பதை இந்த அளவு அனுபவித்து செய்கிறார்கள். அது ஒரு உண்மையான மகிழ்ச்சி. நீ யாருக்காவது எதையாவது கொடுத்தால் அது விலை மதிப்புடையதாக இருக்கலாம், மதிப்பு குறைந்ததாக இருக்கலாம். ஆனால் கொடுக்கும் அந்த செயலே, அந்த வழிமுறையே உனக்கு அளவற்ற நிறைவை தருகிறது. தனது முழு வாழ்வுமே பரிசாக கொண்ட ஒரு மனிதனை நினைத்துப்பார். அவனது ஒவ்வொரு கணமும் மிக மகிழ்ச்சியானது. அவன் சொர்க்கத்தில் வாழ்கிறான். இதை தவிர வேறு சொர்க்கம் எதுவும் இல்லை. இதுதான் ஓடோயின் முழு போதனையும். பகிர்ந்து கொள், கொடு. வேறு என்ன சொல்ல வேண்டும்? வேறு என்ன போதிக்க வேண்டும்? உண்மை வார்த்தைகளால் சொல்லப்பட முடியாதது, ஆனால் அதை செய்கையால் சொல்ல முடியும் என்று ஜென் நம்புகிறது. அதை பற்றி ஏதாவது செய்ய முடியும். நீ அதை சொல்ல முடியாது, ஆனால் நீ அதை காட்ட முடியும். பந்தமற்று இரு, ஆனால் இங்கே இரு. ஏனெனில் இருப்பதற்கு வேறு இடமில்லை. இதுதான் இருக்கும் ஒரே உலகம். வேறு உலகம் எதுவும் இல்லை. அதனால் இமயமலை குகைகளிலும் மடாலயங்களிலும் கோவில்களும் இருக்கும். உனது அனைத்து துறவிகளும் தப்பித்து ஓடியவர்களும் துறக்கலாம். ஆனால் தப்பிக்க வழியே இல்லை. துறந்து விடு. இருந்தாலும் இங்கே இரு. உலகத்தில் இரு, ஆனால் உலகத்திற்காக இருக்காதே. கூட்டத்தில் இரு, ஆனால் தனித்திரு. 1001 விஷயங்கள் செய். தேவைப்படும் அனைத்தும் செய், ஆனால் செய்பவனாக இருக்காதே. தன் முனைப்பை சேர்த்து கொள்ளாதே. அவ்வளவுதான். உலகத்தை சேர்ந்தவனாய் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. உலகத்தில் இரு, ஆனால் உலகத்தோடு இருக்காதே. இது ஒரு கலை. 2 துருவங்களுக்கிடையில் வாழும் ஒரு கலை. இரண்டும் மாறுபட்டவக்கிடையில் தன்னை சமன்படுத்தி கொள்ளும் ஒரு கலை. இது ஒரு குறுகிய பாதை, ஒரு கத்தியின் முனை போன்றது. ஆனால் இதுதான் ஒரே பாதை. நீ சமநிலையை தவறவிட்டுவிட்டால் நீ உண்மையை தவறவிட்டு விடுவாய். இந்த உலகத்தில் இங்கே இருப்போது இரு, தொடர்ந்து உன் வழியிலே போ. உன் இருப்பில் ஆழமான சிரிப்பை தொடரு. கடவுளை நோக்கி உன் வழியில் ஆடு, பாடு. இதுவே மகிழ்ச்சியின் காரணமாகும். என்னோட கதையை இதுவரைக்கும் கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.